அன்னைக்கிலிக்கா அம்சா, என் தங்கம் எங்கடி அம்மா போயிட்ட? என்ன ரொம்ப நேரமா ஆளை காணமே எங்க? அம்சா, என்ன படிச்ச பிள்ளை விவரமான பிள்ளையிலும் வெளியில அனுப்புனா நீ பாட்டுக்கு போய் பராக்க பார்த்துட்டு நின்னுட்டு இருந்தியா? என்ன இவ்வளவு நேரம் ஆளை காணோம்? ஜூஸ் வாங்க போனா கையில ஜூஸும் இல்ல. அது வந்துங்க மாடன் அக்கா. ஆமா, சரியான அரண்ட வக்கியா இருக்கு. சும்மா ரோட்ல போகையில பார்த்து கிராஸ் பண்ண தெரியாம ஒரு வண்டிக்கார வந்தோன்னே அப்படியேவா நிக்கிறது? நல்ல கூறுவாரு, படிச்ச உள்ளதான் போ. என்னடி வழி சொல்ற? வண்டி வந்துருச்சா? ஏக்கா ஒண்ணும் இல்ல, பதறாத. வண்டி குறுக்க வர்றது தெரியுதுல்ல, ஓரமா ஒதுங்கி போக வேண்டியதானே. அந்த பையன் வண்டியை விட்டு இறங்கி வந்து திட்டுற அளவுக்கா நின்றுகிட்டே இருக்கிறது. ஐயோ பாவம், நல்ல வேலை இருந்துச்சு. நான் வேற திட்டி தொலைஞ்சிட்டக்கா. அப்புறம் பார்த்தா மேடம் தான் போய் வண்டிக்குள்ள விழுக பார்த்துருக்காங்க. அம்சா, வயசு புள்ள, உன் மாமியாவுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்ன பதில் சொல்ல முடியும்? கவனமா இருக்கணும்லம்மா. சரிங்க அன்னைக்கிளி அக்கா. அன்னைக்கிளிக்கா, வாமா மனசா. என்ன கொழுந்தனுக்கு கை செயின் மோதிரம்லாம் வாங்கியாச்சா என்ன? எடுத்தாச்சுக்கா. பழசு வட்டை எல்லாத்தையும் போட்டுவிட்டு பொண்ணுக்கு 15 பவுன்ல நகை எடுத்திருக்கேன். நீ 3 பவுன் கொடுத்தீல. வீட்டில் ஒரு 2 பவுன் செயின் அவ கழுத்துல போட்டிருந்தா. மொத்தம் 20-25 பவுன் ஆகுது மாப்பிள்ளையோட சேர்த்து. அதுக்கு தான் காசு கணக்கு வழக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கடைசியில பிள்ளை கட்டணும்னு கிளம்ப வேண்டியதேன். சரிம்மா, சந்தோஷம். எடுத்த வரைக்கும் சந்தோஷம். மாப்பிள்ளை எல்லாமே பிடிச்சதா பார்த்து தானே எடுத்தாரு. பொண்ணுக்கு நகை எடுத்ததெல்லாம் காட்டுனியா இல்லையா? அவருக்கு பிடிச்சிருக்காமா? காட்டுவோம்க்கா. அவரோட நகையை பார்த்துட்டாரு. பொண்ணுக்காரி அவங்க பொண்டாட்டியோட நகை இன்னும் வாங்கினது என்னென்னலாம் பார்க்கல. ஆமா, அதுக்குள்ள அவங்க ஃப்ரெண்டு யாரோ கார்ல வந்திருக்காராம். அந்த காரை ஓரமா நிப்பாட்டி வச்சுட்டு வாரம்னு போயிருக்காரு. இப்போ வந்துருவாரு, வந்தோன்னா காட்டுவோம். அக்கா, அப்ப நீ மாப்பிள்ளைக்கு நகையெல்லாம் காட்டிக்கிட்டு இந்த கடையில ஒரு சூசு கிசு ஒன்றும் கொடுக்கறது மாதிரியும் தெரியல. இந்த அம்சா குந்தானியை விரட்டி விட்டதுக்கு அவளும் வாங்கிட்டு வரல. அன்னைக்கிளிக்காக்கு தலையை சுத்துதுன்னு சொல்லிச்சு. நானும் மாடன்னு போய் கடையிலேயே நின்று ஆளுக்கு ஒரு ஜூஸ் அடிச்சுட்டு அப்படியே உங்க எல்லாருக்கும் ஜூஸ் வாங்கிட்டு வந்துடுறோம். அப்ப நாங்க போயிட்டு வரோம், நீங்க பாத்துக்கிட்டு இருங்க. இருக்கட்டும் நெடுவாளி, இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, இருக்கட்டும் விடு. வெளியில துணி கடைக்கு போகையில அங்கிட்டு போய் ஏதாவது குடிச்சுக்கிருவான். எக்கா, அதனால ஒண்ணும் இல்ல. எனக்கும் தொண்டையெல்லாம் வறண்டு போய் ஒரு மாதிரியா இருக்கு. நான் போய் ஒரு ஜூஸை குடிச்சிட்டு உனக்கு வாங்கிட்டு வரேன். பாவன் தலையை சுத்துறதோட எப்படி நடப்ப? இவளுக்கு ஒரு ஆட்டோ கிட்ட கூட பிடிக்க மாட்டாளுங்க போல. பாவாடையை வேற விரட்டி விட்டாச்சு. இல்லைன்னா அவன் ஆட்டோலையாவது போகலாம். நெடுவாளி, வாங்க போறாதான் போற. அவளுக்கு ஆத்தாள் மகளுக்கு ஆளுக்கு ஒரு ஜூஸ் வாங்கிட்டு வாண்டி. அப்படியே மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வராருல, அவருக்கும் வாங்கிட்டு வா. மொத்தம் அவங்க பக்கம் 4, நம்ம பக்கம் 5. எக்கா, முறைப்படி பார்த்தா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நம்மளை கூட்டிட்டு போய் சோறு வாங்கி போடணுமா? அவங்க ஒரு ஜூஸ் கூட வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கும் சேர்த்து நம்ம வாங்கி ஆடணுமோ? கிறுக்கி, கொழுந்தை இப்பதானே வந்தாரு. அவர் இருந்தா கூட என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்டு வாங்கி தருவாரு. எல்லாரும் கடைக்குள்ளேயே நிக்கையில எங்கிட்டு போய் ஜூஸ் வாங்குறது? இப்ப நம்ம வேலை மெனக்கட்டு போறோம். நம்ம மட்டும் வாங்கி குடிச்சா நல்லாவா இருக்கும்? எல்லாருக்கும் சேர்த்து வாங்கிட்டு வா. சரி வாங்கிட்டு வர்றேன். மாடனே, வாங்குற வெயிலுக்கு நல்லா சாத்துக்குடி ஜூஸா நிறைய ஐஸ் போட்டு வாங்கிட்டு வாம்டி. அப்பதான் கொஞ்சம் குளுன்னு இருக்கும். சரிக்கா, நான் வாங்கிட்டு வரேன். மாடனே, இந்தாம்டி, இந்த 500 ரூபாய கையில வச்சுக்க. அக்கா, காசுலாம் இருக்கு, வைங்க. ஜூஸ் வாங்கி கொடுக்கறதுக்கெல்லாமா காசு எடுத்து நீட்டுவீங்க? இடி, கையில காசு வச்சிருக்கீங்களோ என்னவோ, எல்லாருக்கும் வாங்கணும்ல. இந்த புடி, காசு புடி, வாங்கிட்டு வா. அக்கா, காசுலாம் இருக்குக்கா, விடுங்க. அடனே, வாங்கிட்டு போ. சாத்துக்குடி ஜூஸ் எல்லாம் ஒரு ஜூஸ் ஒன்று 40 ரூபா விற்கும். 9-10 பேருக்கு வாங்கணும்னா சும்மாவா இருக்கு? வாங்கிட்டு போமா. அப்பா, அக்காலும் தங்கச்சியும் காசு விஷயத்துல ஒரே மாதிரி தான். அப்படிலாம் ஒண்ணும் இல்லாட்டி மாடனே, துணி வாங்க போறோம்ல, அந்த பக்கம் ஏதாவது தீமண்டை வித்துச்சுன்னா வாங்கி கொடு. உன் காசு போட்டு எல்லாரும் வாங்கி திங்கிறான். ஆமா, அப்படியே வாங்கிட்டாலும் சரி. வாடி நெடுவழி, வா போலாம், வா. அம்சிக்கும் தானே, ரோட்டு பக்கம் அங்கிட்டு இங்கிட்டு நீ எங்கேயும் போகாம அன்னைக்கிளிக்கா கூடவே பத்திரமா இரு, சரியா? சரிங்க அக்கா. மருதாயே, என்னம்மா மருதாயே, இன்னும் காலு வலி சரியா வரலையா? ஆமாங்க, நேற்று பொழுதோட சரியான வேலையா. மருமக யாரோ ஃப்ரெண்டு எல்லாம் வீட்டுக்கு வர்றாங்கன்னு சொன்னா, அதோட இழுத்து கட்டிக்கிட்டு மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பெல்லாம் வச்சு நின்றுக்கிட்டே செஞ்சது. காலு வலி தாங்க முடியல. ஒரே கொடையோன்னு கொடையுது. ஏண்டி, இம்புட்டு முடியாததோட எதுக்கு செய்யற? என்னால முடியலைன்னு சொல்லுன்னு அப்பவே சொன்னனா இல்லையா? எல்லாத்தையும் சொல்ல இழுத்து கட்டிக்கிட்டு பார்க்க வேண்டியது, அப்புறம் முடியலைன்னு கிடக்க வேண்டியது. ஏண்டி இப்படி பண்ற? அந்த காலத்துல எல்லாம் 10 பேர் 20 பேர் வீட்டுக்கு திடீர்னு வந்தா கூட செத்த நொடியில எல்லாத்தையும் ஆக்கி போட்டுருவேன், செஞ்சு வச்சிருவேன். இப்போ 2 பேர் 3 பேருக்கு சமைக்கிறது கூட முடிய மாட்டேங்குதுங்க. நின்றுகிட்டே சமைக்கிற அடுப்பு வேறையா? பொழுதோட நிக்கிறது, காலு கையெல்லாம் ஓஞ்சு வருது. யாராவது ஒருத்த பார்த்து தானே ஆகணும். எல்லாரும் உட்காந்துருந்தா எப்படிங்க சரியா இருக்கு? ஏன் மருதாயே,
அந்த காலத்துல இருந்த உடம்பா இப்ப இருக்கு. அந்த காலத்துல கேப்பங்களையும் கம்மங்கூழுமா குடிச்சு உடம்பு நல்லா வலுவா இருந்துச்சு. 10 பேர் 20 பேர் வந்தா கூட ஆக்கி போட்டுருவோம், வேலை வெட்டி அத்தனையும் பார்த்துருவோம். இப்ப திங்கிற சோறுல வெறும் சக்கை தானே இருக்கு, அதுல என்னத்த தெம்பு இருக்கும்? முடியாததோட இப்படி ஏமா பார்த்துட்டு கிடக்க? ஒரு ஆஸ்பத்திரிக்காவது போய் ஊசி ஓட்டுட்டு வரக்கூடாதா? ராசேந்திரன் இருந்தான்னா அவன்கிட்ட 100-500 காசு வாங்கிட்டு போகலாம். சௌமியாட்ட போய் என்னன்னு காசு கேட்கறது? படக்குன்னு என்னத்தையாவது சொல்லி விட்டுட்டா சங்கட்டமா போயிருங்க. அவ பேசுறதுக்கு இந்த கால் வலியே தேவலையோன்னு தோணுது. அதனாலதான் தைலத்தை தேய்ச்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன். என் போன்லையும் காசு இல்லையே. இல்லைன்னா ராசேந்திரனுக்கு போன் அடிச்சு யாருக்காவது காசாவது போட்டு விட சொல்லலாம். நீ ஒன்றும் பண்ண வேணாம். சௌமியாட்ட போய் ராசேந்திரனுக்கு போன் அடிச்சு தான் மட்டும் கேளு. அவன் அடிச்சு கொடுத்தோன்னா ராசேந்திரன்ட்ட யார்கிட்டையாவது ஒரு 500 ரூபா போட்டு விட சொல்லு. ஆஸ்பத்திரிக்கு சாயங்காலம் 2 பேருமா போயிட்டு வந்துருவோம். சௌமியாட்டையா? நான் போய் கேட்டா என்னத்தையாவது அந்த புள்ள சொல்லும். அதனாலதான் உன்னைய போக சொல்றேன். நீ போய் கேளு போ. சரிங்க, சரி, அப்ப நான் போய் கேட்டு பார்த்துட்டு வரேன். ஏய் சும்மா இருடி, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆமாம் ஆமாம் ஆமாம், அப்படியே இங்கே வந்து குமிகிற குமியல் 2 பட்டு தான் போகுது பாரு. மாதம் 1ஆம் தேதி 2 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறது 10 தேதிக்குள்ளே எங்கே போகுதுன்னே தெரியல. அதுக்கப்புறம் எங்கிட்ட நம்ம பிஸ்னஸ் பண்ணுறது? சௌமியா? ஆமாடி, அப்புறம் வீட்டு செலவுனா என்ன சும்மாவா போகுது? மளிகை ஜாமான், காய்கறி செலவு, பழங்கள் செலவு, பால் காசு, பால்காரனுக்கு அப்பப்பா அதுவே ஒரு அமௌண்ட் ஆகுது, தயிர்காரனுக்கு ஒரு அமௌண்ட் ஆகுது, சிலிண்டருக்கு இபி பில்லு கட்டுறது, ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணுறது, வண்டிக்கு பெட்ரோல் போடுறது, காருக்கு டீசல் போடுறதுன்னு அப்பப்பப்பப்பப்பப்பா சொல்ல முடியல எவ்வளோ அமௌண்ட் ஆகுது. இதுக்கு இடையில இஎம்ஐ அது இது லொட்டு லொசுக்குன்னு எங்கிட்டு போகுதுன்னே தெரியலடி. வர்றது மாதிரி தான் இருக்கு. 10 தேதி 12 தேதிக்குள்ள கிளீன் போல்ட் ஆகி யாராவது கொடுத்தா தேவலையே உட்கார்ந்துட்டு இருக்கேன். 2 லட்சம் எந்த மூளைக்கு நினைக்கிற நீ? சௌமியா ஒரு நிமிஷம் இருடி, அடுத்த செலவுக்கு ஆள் வந்துருச்சு, என்னன்னு கேட்டுட்டு வரேன். சொல்லுங்க அத்தை, மதியத்துக்கு என்ன லஞ்சுன்னு கேட்க வந்தீங்களா? இல்லப்பா சௌமியா, நானும் வந்ததுல இருந்து ராசேந்திரனை பார்க்கவே இல்லை. அதான் புள்ள என்னைக்கு வருவியான்னு கேட்டுட்டு போலாமேன்னு வந்தேன். இன்னைக்கு வந்துருவானா நாளைக்கு வருவானாப்பா? என்னத்த புள்ள மேல திடீர்னு அக்கறை படுறீங்க? ஏன், என்ன விஷயம்? இல்லப்பா, சும்மா தான் பிள்ளைகிட்ட பேசணும் போல இருந்துச்சு. போன் அடிச்சு தாங்கன்னு சொன்னா அவர் போனில் கார்டு போடலைன்னு சொல்றாரு. ஒரு போன் அடிச்சு தெரியாமா பேசிட்டு தரேன். இப்போதான் ஃபோன் பண்ணேன், மீட்டிங் ஹால்குள்ளே போயிட்டேன்னு சொல்லிட்டாரு. எப்படியும் வெளியில் வர்றதுக்கு ஈவினிங் 6 மணி ஆகிடும். ஏன் எதுவும் முக்கியமான விஷயம்னா சொல்லுங்க, மெசேஜ் போட்டு விட்றேன். இல்லை கண்டிப்பாக பேசியே ஆகணுமா? இல்லப்பா மீட்டிங்கில் இருந்தானா அப்புறம் மறுபடியும் திட்டுவேன், எதுக்கு ஒய்யாம போன் அடிக்கிறேன்னு. இருக்கட்டும் பார்த்துக்கிறேன். என்ன கிளவி வந்துட்டு ஒரு மாதிரி பம்பிக்கிட்டே போகுது? என்ன விஷயமா இருக்கும்? மொழியே சரியில்லையே. அத்தை, என்ன வந்துட்டு ஒண்ணுமே சொல்லாம போறீங்க? என்ன விஷயம்னு சொல்லுங்க அத்தை. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா சௌமியா, சும்மாத்தான் கேட்டேன். உங்க பையன்கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு வந்தீங்க. நான் கேட்கவும் ஒன்றும் இல்லைன்னு சொல்றீங்களே. ஏன் உங்க பையன்கிட்ட தான் சொல்லுவீங்க, என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா? இல்லம்மா சௌமியா, காலு வலி 2-3 நாளா தாங்க முடியல. அதான் ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு ஒரு 500 ரூபா காசு போட சொல்லலாமேன்னு. அதானே பார்த்தேன், சோழியும் குடுமையும் சும்மா வாடுங்கிற மாதிரி காசுக்கு தானே பம்பிக்கிட்டு வருவ. நான் கூட அப்படியே புள்ள மேல உள்ள பாசத்துல தான் வந்துச்சோன்னு நினைச்சேன். கிளவி காசு இல்லைன்னா அப்பப்பப்பப்பா அப்படியே எல்லஞ்சுதான் வருது போ. சௌமியா, ஒரு 500 ரூபா இருந்தா கொடுக்குறியாப்பா? சாயங்காலம் மாமாவை கூட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரேன். இப்பதான் என் ஃப்ரெண்டு கிட்ட புலம்பிக்கிட்டு இருந்தேன். 1ஆம் தேதி சம்பளம் வாங்குறது மாதிரி தான் தெரியுது, 10ஆம் தேதிக்குள்ள எந்த பக்கம் போகுதுன்னே தெரியலன்னு. உங்களுக்கும் உங்க வீட்டுக்காருக்கும் மருத்துவ செலவு பாக்குறதுக்கே நானும் என் புருஷனும் தனியா சம்பாதிக்கணும் போல் இருக்கே. உன்கிட்ட காசு இருக்கோ இல்லையோன்னு சொல்லித்தாப்பா ராசேந்திரனுக்கு போன் அடிக்க சொன்னேன். அவன்கிட்ட இருந்தா அவன்கிட்ட வாங்கிட்டு போகலாமேன்னு பார்த்தேன். அந்த காசு மட்டும் என்ன தனியா விளைஞ்சா வருது? எல்லாம் குடும்பத்து காசு தானே. சும்மா உட்கார்ந்துருக்கீங்க புருஷனும் பொண்டாட்டியும். எப்படி தாத்தா உங்களுக்கு வியாதியும் சீக்கும் வருது? ஐயோ அப்பா, எங்க அம்மாவும் தான் இருக்கு. 10 காசு நம்ம பிள்ளைங்களுக்கு எப்படி கொண்டுட்டு வந்து கொடுக்கலாம், எப்படி நம்ம பிள்ளைங்களுக்கு சேர்க்கலான்னு அதுங்க அந்த மாதிரி நினைச்சு ஓடிக்கிட்டு இருக்குதுங்க. நீங்க 2 பேரும் தான் கை வலிக்குது, கால் வலிக்குது, காலு குடையுது, காய்ச்சல் வருது, குளிர் வருதுன்ட்டு. ஐயோ அப்பா, வெயில் காலம், மழை காலம், குளிர்காலம் எல்லா காலத்திலயும் ஏதாவது ஒரு வியாதி. அதுலயும் இந்த காலு வலி எப்போதுமே உங்களுக்கு புறவி வழியால இருக்கு. வயசாகுதுல்ல சௌமியா, சுகர் வேற இருக்கு. சுகர் கூடிருச்சோ என்னவோ தெரியல. ஒரு செக்கப்பு போட்டுட்டு வந்தாலும் தேவல. சுகர் கூடுனா கால் வலிக்குதுன்னு சொல்லுவாங்கல்லம்மா, அதனாலதான் கேட்டேன். இல்லைன்னா அத்தை உன்னிட்ட சும்மா என்னைக்குமா காசு கேட்டிருக்கேன்.
ஏத்த சுகர் கூடி இருக்கு, அதனாலதான் கால் எரிச்சல் வருது, வலி வருதுன்னு உங்களுக்கே தெரியுதுல்ல. அப்ப வாயை கண்ட்ரோல் பண்ண வேண்டியதானே. ஒரு நாளைக்கு ஒரு வேளை திருப்தியா சாப்பிட்டாலே போதும். 3 வேளையும் மூக்க பிடிக்க சாப்பிட்டா சுகர் கூட தான் செய்யும். அப்புறம் அது எல்லாம் கால் வலியில தானே கொண்டுட்டு வந்து நிப்பாட்டும். கொஞ்சமாவது சாப்பாடை கண்ட்ரோல் பண்ணி பழகுங்க. சும்மா கண்ணா பின்னான்னு சாப்பிட்டு தான் இப்ப இழுத்து வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. பின்னாடி ஏதாவது ஒண்ணுனா யாரு செலவு பண்றது? எல்லாத்தையும் இழுத்து கட்டிக்கிட்டு நான் பாத்துக்கிட்டு இருக்க முடியுமா? கோவத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. வாங்கத்த, காசு வந்து வாங்கிட்டு போங்க. அப்புறம் உங்க மையம் வந்தோடனே அவ காசு கொடுக்கல, பணம் கொடுக்கல, அதனாலதான் எனக்கு கால் வலி ரொம்ப இழுத்துக்குச்சு அப்படி இப்படின்னு படுத்துக்கிட்டு நடிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அதுக்கெல்லாம் நான் அவர்கிட்ட திட்டு வாங்க முடியுமா? வாங்க, இந்தாங்க 500 ரூபா வாங்கிட்டு போங்க. வேணாம்மா சௌமியா, நான் சாப்பாடை குறைச்சிக்கிட்டு கால் வலியை சரி பண்ணிக்கிறேன். எனக்கு காசு வேணாம். வேணாட்டா போங்க. இப்ப யாருக்கு இங்க என்ன பட்டுட்டு கிடக்கு? 500 ரூபாய் எனக்கு லாபம் தான். சும்மா எப்ப பார்த்தாலும் காசு கொடு காசு கொடு காசு கொடுன்னா இங்க என்ன பணம் காய்க்கிற மரமா காய்ச்சி தொங்குது? 24 மணி நேரமும் நோட் எடுத்து நீட்டிக்கிட்டே இருக்கிறதுக்கு. 100 சாமிகள் இருந்தாலும் அம்மா உன்னை போல் ஆகிடுமா? கோடி கோடியாய் கொடுத்தாலும் நீ தந்த அன்பு கிடைத்திடுமா? ரத்தத்தை நான் தந்தாலுமே உன் தியாகத்தை கீடாகுமா? நான் பட்ட கடன் தீர்ப்பேனென்றால் ஒரு ஜன்மம் போதாதம்மா. நடமாடும் கோயில் நீதானே. 100 சாமிகள் இருந்தாலும் அம்மா உன்னை போல் ஆகிடுமா? கோடி கோடியாய். இந்த மனசா, பொண்ணோட நகை எல்லாம் இந்த பாக்ஸ்ல இருக்கு, பத்திரமா வச்சுக்க சரியா? சரிங்க மைனி. கொழுந்த வந்து பார்க்கணும்னு சொன்னாரு, பாத்துட்டாரா? அம்மா, ஏதோ தங்கச்சிக்கு 50 பவுன்ல நகை செஞ்சு வச்சது மாதிரி தான். குழந்தை வந்து பாத்துட்டாரான்னு உருகிட்டு கிடக்குறா. என்னைக்கா இருந்தாலும் அவன் பார்க்க தானே போறான். இதுக்கேமா இவ இவ்ளோ சீன் போட்டுட்டு இருக்கா? இல்ல சாவி, மாப்பிள்ளை எங்கனக்குள்ள தானே சுத்திக்கிட்டு இருக்கேன். சரி, அதான் அவன் பார்த்தானா பார்க்கலையான்னு கேட்டிருப்பாங்க. யதார்த்தமா பேசுறதெல்லாம் சிலு விழுக்காத, பேசாம இரு. மனசா, ஒத்த கிராமுக்கு நம்ம எம்பிட்டு கஷ்டப்பட்டு இந்த நகையை வாங்கியிருக்கோம், இம்பிட்டு நகையை சேர்த்திருக்கோம்னு நமக்கு தான் தெரியும். பார்த்து பத்திரமா இந்த நகட்டப்பாவை பத்திரப்படுத்தி வைக்கணும். அங்கனக்குள்ள துணி கடைக்கு போனேன், அங்கன வச்சேன் இங்கன வச்சோம்னு இருக்கக்கூடாது. ஒரு கட்டப்பைக்குள்ளேயோ ஒரு துணிக்குள்ளேயோ சுத்தி பத்திரமா கைக்குள்ளேயோ வச்சுக்கிறேன் சரியா? ஜீவா, என்னடா வரையிலாம் நல்லா தான் வந்த, நகை கடைக்கு உள்ள வந்தோன்னா முகம் மாறிடுச்சு. என்னடா, எதுவும் பிரச்சனையா? சேச்சா இல்ல மச்சி, அப்படிலாம் ஒன்றும் இல்லடா. டேய், என்ன உன் முகத்தை பார்த்தா எனக்கு தெரியாதா? என்னடா, எதுவும் பிரச்சனைனா சொல்லு. சேச்சா பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லடா. பிரச்சனை என்ன இருக்க போகுது? நேற்று நைட்டு தானே துபாயில இருந்து வந்தேன். காலையில கிளம்பி உன்னை பார்க்க வந்ததோட அலைஞ்சிட்டு இருக்கேனா, அதான் ஒரு மாதிரி ரெஸ்ட் இல்லாம இருக்கவும் டயர்டா இருக்கோ என்னவோ. மற்றபடி ஒன்றும் இல்லை மச்சி, நீ ஃப்ரீயா விடு. ஒன்றும் இல்லடா. நீ பில் பே பண்ணணும்னு சொன்னீல, பே பண்ணிட்டு வா. சரி மச்சான், அப்ப நீ இங்கேயே வெயிட் பண்ண, நான் போய் பில் பே பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகேடா, நீ போய் வேலையை பாரு போ. நான் விரும்பின பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு தெரிஞ்சதும் என் மனசே உடஞ்சிருச்சுடா மச்சான். இதை உன்கிட்ட நான் எப்படா சொல்லுவேன்? ஒரு 2 வருஷம் எனக்காக வெயிட் பண்ண முடியாம உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகே பண்ணிருக்கால, அவளை தப்பு சொல்றதா? இல்ல நான் லவ் பண்ண பொண்ணு நீ கல்யாணம் பண்ண போறியேன்னு உன்னை தப்பு சொல்றதா? விதி விளையாடுதேன்னு நினைச்சு கடவுளை தப்பு சொல்றதா? நான் யார் மேலடா பழி போடுறது? என்ன நினைச்சா எனக்கே அசிங்கமா இருக்கு மச்சான், எனக்கே அசிங்கமா இருக்கு. உன் கல்யாணத்துக்கு நான் திடீர்னு வந்து உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா எனக்கு இவ்ளோ பெரிய ஷாக் இருக்குன்னு தெரியாம போயிருச்சுடா. பூமாரி தண்ணி அள்ளிட்டு வாமா. அப்பப்பா, என்ன வெயிலு. மாமா, இந்த உனக்கு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், என்ன மாமான்னு கூப்பிடாதே. என்ன மாமான்னு கூப்பிடுறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்லைன்னு. திரும்ப ஏன்டி என்னைய மாமான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்க? மாமாவை மாமான்னு கூப்பிடாம வேற எப்படி மாமா கூப்பிடுறது? சரி இந்தாங்க, தண்ணி கேட்டீங்கல்ல, குடிங்க. உன் கையால நான் தண்ணி வாங்கி குடிக்கிறது ஒண்ணுதான், கள்ளிப்பால கலந்து குடிக்கிறது ஒண்ணுதாண்டி. நீ என்னைக்கு இந்த வீட்டை விட்டு கிளம்புறியோ அன்னைக்குதான் எனக்கு நிம்மதி. ஏன் மாமா, நீங்க இவ்வளவு வெறுப்ப கொட்ட அளவுக்கு நான் என்ன பண்ணேன்? என்னடி என்ன பண்ணல? கல்யாணம் ஆன மறுநாளே இன்ஸ்டால்மெண்ட்ல ஒட்டிக்கிட்டு வந்தது மாதிரி உங்க அக்கா கூட ஒட்டிக்கிட்டே வந்துட்ட. அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் உனக்கு நான் தானே தெண்ட சோறு போட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்க இவ்வளவு நாள் உங்க பிள்ளை மாதிரி என்ன பாத்துக்கிட்டதுக்கு நான் என்னைக்குமே நன்றி விசுவாசமா ஒரு நாய்க்குட்டி மாதிரி இருப்பேன் மாமா. என்னைக்கும் உங்களோட அன்பை நான் மறக்க மாட்டேன்.
ஏய் சி வாய மூடு. நல்ல வசதியான பார்ட்டியா கிடைச்சோன்னா வளைச்சு போட்டுட்டு அவனை தான் கட்டுவேன்னு ஒத்த காலில் நின்றல. அவங்க தகுதிக்கு நம்ம தகுதிக்கு ஆகாதுங்கிறது தெரியுதுல்ல. பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு எனக்கு இந்த ஆளு வேணான்னு பேசாம ஒதுங்கி இருக்க வேண்டியதானே. பணக்கார மாப்பிள்ள, காரு பணம், நல்ல வசதியா வந்து இறங்குறான். உடனே இவனை ஓகே பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு என் பொண்டாட்டிக்கு இன்னைக்கு செலவை இழுத்து விட்டுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க. உன் கல்யாணத்துக்கு செலவு பண்றதுக்கு அவன் நாயா பேயா அலைஞ்சுக்கிட்டு இருக்கா. என் குடும்பம் நிம்மதி இல்லாம இங்க சீப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதுதானே உனக்கு வேணும். எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்லவும் தான் மாமா நான் ஓகே பண்ணேன். நான் ஒன்றும் லவ் பண்ணிட்டு இவரை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லலைல்ல. அது மட்டும் தாண்டி நீ பண்ணல. அதுவும் யாருக்கு தெரியும்? ஊருக்கு தெரியாம ஒதுக்குப்புறமா அம்மன் கோயில்ல போய் தாலியை கட்டிட்டு ஊரறிய வந்து நான் கல்யாணம் பண்ண போறேன்னு சீரு சேட்டு வாங்கிட்டு போறியே. அந்த மாதிரி படிக்கும்போது எங்கிட்டும் எவனையும் விரும்பிட்டு வீட்டுக்கு தெரிஞ்சது மாதிரி நீ வந்து பொண்ணு பாரு, உடனே நான் ஓகே பண்றேன், 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு சொன்னாலும் சொல்லியிருப்ப. நீ எப்பேற்பட்ட நடிப்புக்காரி. ஏன் மாமா யாரோ ரோட்ல போறவங்க மாதிரி இப்படி என் மேல பழி போட்டு பேசுறீங்க? இங்க பாரு, ரோட்ல போற ஒருத்தியா கூட உன்னை எல்லாம் நினைக்க முடியாது. நீ எல்லாம் யாரடி எனக்கு? என் குடும்பத்தை கெடுக்க வந்த சனிய, என்னைய புடிச்ச பீர. நீ என்னைக்கு இந்த வீட்டை விட்டு தொலைறியோ அன்னைக்கு தான் எனக்கு நிம்மதி. அப்பா ஏன்பா சும்மா சும்மா சித்திய திட்டிக்கிட்டே இருக்கீங்க? சித்தி அழுகுது பாருப்பா. பூமாரி, உன் சித்திக்காரி இங்க இருந்து நகை பணம் எல்லாத்தையும் ஆட்டையை போட்டுட்டு அந்த வீட்டுக்கு போற வரைக்கும் மட்டும்தான் என் மகளே, என் தங்கமே, செல்லமேன்னு உன்கிட்ட உருகுவா. இதே கல்யாணம் பண்ணி போய் அவளுக்குன்னு ஒரு புள்ள வந்துச்சுன்னு வச்சுக்க, உன்னெல்லாம் சீண்ட கூட மாட்டா. அப்ப தாண்டி தெரிய போகுது உனக்கும் உன் ஆத்தாளுக்கும் இவளோட அருமை. சும்மா இருப்பா. ஏன் சித்தி அப்படி சொல்லிட்டு இருக்க? சித்திக்கு குட்டி பாப்பா வந்தாலும் சித்தி நான் தான் மூத்த பிள்ளைன்னு சொல்லிருக்கு. சித்திக்கு என் மேல பாசம் என்னைக்குமே குறையாது. நீ சும்மா என்னத்தையாவது சொல்லாதப்பா. சித்தி எனக்கு பிராமிஸ் பண்ணிருக்கு தெரியுமா? இந்த சத்தியங்கிறத எவன் தான் கண்டுபிடிச்சானோ தெரியல. அவ ஆத்தாலும் அப்பவும் சாகையில என் தங்கச்சியை நான் வளர்த்து ஆளாக்குவேன், என் தங்கச்சிக்கு இன்னொரு தாயா இருப்பேன்னு அவ ஆத்தாளுக்கு அப்பக்கும் சத்தியம் பண்ண போகிதான் இன்ன வரைக்கும் கடந்துக்கிட்டு மாண்டுகிட்டு இருக்கா. என் பிள்ளைக்கு ஒரு நல்ல துணிமணி கூட வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறா. தங்கச்சிக்கு ஒரு நாளைக்கு ஒரு துணியா போட்டு பகட்டவும் மினுக்கவுமா தெரியுறா. என்ன பண்ணி தொலைய? நான் வாங்கி வந்த வரம் போல் இருக்கு. இப்படி தாய் தகப்பன் இல்லாத தெருப்பொறுக்கிய வீட்டுல கல்யாணம் பண்ணி இப்படி தெரிச்சிருச்சுக்கிட்டு திரியிறேன். நீ அழுவாத சித்தி. நான் அம்மா வந்தோன்னே அப்பாவை சொல்லி கொடுக்கறேன். நீ அழுகாத. ஏய், வாத்தாக்காரி காலையில டவுனுக்கு போயில சோறாக்கி வச்சுட்டு போனாலா இல்லையா? மனுஷன் பசியோட வருவேன், அவனுக்கு சோத்தை போட்டு வைக்கணும்னு அவளுக்கு அறிவு இருக்காதா? ஒன்னு ஆக்கி வச்சுட்டு போகணும், இல்லைன்னா ஆக்கி வச்சதை எடுத்து வச்சுட்டு போகணும். என்ன பண்ணிருக்கா? சோறு ஆக்கி இருந்தா போய் போட்டுட்டு வா போ. லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி அக்கா கிளம்பிட்டான் மாமா. நான் தான் சமைச்சிட்டு இருக்கேன். சாதம் வச்சுட்டேன், குழம்பு மட்டும் தாளிச்சு விட்டேன்னா வேலை முடிஞ்சிருச்சு. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்றீங்களா? சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வரேன். நீ உன் கையால போடுற சோத்தை திங்கிறதுக்கு ஒரு கைப்பிடி விஷத்தை தின்னுட்டு போயிடலாம். சாப்பாடு வர்றாளாம் சாப்பாடு. இந்த சிங்காரம் சோத்துக்கு செத்தவன நினைச்சிட்டாளுக போல. எவ சோறு போட்டு கொடுத்தாலும் திண்டுபிட்டு அவளுக்கு காலடியில கிடக்கிறதுக்கு. சிங்காரண்டியே, சிலுக்குவார்பட்டி சிங்காரம். அவர் லூசு சித்தி. அவர் பேசுறதுக்கெல்லாம் நீ ஃபீல் பண்ணாத. நம்ம அம்மா வந்தோன்னு சொல்லி கொடுத்துடலாம், சரியா? பரவாயில்லடா. எனக்கு அப்பா உயிரோட இருந்து என்ன திட்டுனா நான் அக்செப்ட் பண்ணிப்பேன்ல. அது மாதிரி மாமா திட்டுறதையும் எடுத்துக்கிறேன், சரியா? இதெல்லாம் நீ அக்கா கிட்ட சொல்ல வேணாம். போய் கை கால் மூஞ்சி கழுவிட்டு வா. சித்தி குழம்ப தாளிச்சு விட்டோன்னு உனக்கு சாப்பாடு போட்டு தரேன். சரி சித்தி. போய் கை கால் கழுவிட்டு வா போ. என்னம்மா பர்ச்சேசிங்லாம் முடிஞ்சிருச்சா? வாடா விக்கி, எங்க தாண்டா போவே? அம்மா, ஜீவா வந்திருந்தான்லம்மா, அவன் கூட பேசிட்டு இருந்தேன். அப்படியே டைம் ஆயிடுச்சு. எல்லாம் ஓகே தானே? நயன்தாராக்கு எல்லாமே வாங்கியாச்சா? வாங்கியாச்சு குழந்தனாரே. நீங்க உங்களுக்கு பார்த்து வாங்கிட்டியே, நயன்தாராக்கு பார்க்கல இல்ல. அவளும் பார்க்காம நீங்களும் பார்க்காம ஏதோ குத்து மதிப்பா வாங்கியிருக்கான். நீங்க ஒரு தடவை பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா நல்லதா போயிடுறேன். மைனி, நீங்க இத்தனை பேர் பார்த்து செலக்ட் பண்ணிருக்கீங்க, நான் பார்க்கலைன்னா என்ன? கண்டிப்பா நல்லா தான் மைனி இருக்கும், விடுங்க. அதை தாண்டா நானும் சொல்றேன். ஏதோ 50 பவுன் 100 பவுன் வாங்கினது மாதிரி மாப்பிள்ள பார்க்கணும், கொழுந்தன் பார்க்கணும்னு ஓவரா சீன் போட்டுட்டு இருக்காளுங்கடா. எனக்கும் இவளுங்க பண்றதெல்லாம் பார்க்க சுத்தமா பிடிக்கல. ஓய், நான் ஒன்னும் அந்த மாதிரி சொல்லல. எல்லாரும் பார்த்து தானே வாங்கியிருக்கீங்க. இதுல நான் பாக்குறதுக்கு என்ன இருக்குன்னு தான் சொன்னேன். ஏதாவது சான்ஸ் கிடைச்சா போதுமே உடனே பூந்துருவியே. ஆளை பாரு. நான் போய் உனக்கு நகை எடுக்க வந்தேன் பாரு. என்ன சொல்லணும்டா? சாவி வாடி, நகை எப்படி இருக்குன்னு பார்க்க வேணாமா? அவளுக்கு முன்னாடி போடி வாடின்னு பேசாதன்னு சொல்லியிருக்கேன். ஒழுங்கு மரியாதை அக்கான்னு சொல்லு, இல்லைன்னா அரைஞ்சு போய் அரைஞ்சு. ஏய், உனக்கு அவ்வளவு சீனெல்லாம் இல்ல. வாடி வந்து பாரு வா.
ஏன் நிக்கலிக்கா, அவ அக்காக்காரி எம்பிடுத்தான் திமிரு காட்டினாலும் கொழுந்து எல்லாத்தையும் யதார்த்தமா கொண்டு போறாருல. இதே மாதிரி நயன்தாராவும் இருக்கணும். இவ ஆடுற ஆட்டத்துக்கு என்னத்தையாவது அவ ஒண்ணு சொல்ல இவ ஒண்ணு சொல்லன்னு ஏதாவது குண்டு வெடிக்குமோன்னு பயமா வேற இருக்குக்கா. அதேதான் மனசா என் மனசுலயும் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த புள்ள என்னதே மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டாலும் அந்த பையன் எப்படி இறங்கி இறங்கி போகுது பத்தியா. அக்கா வாடி போடின்னு ஃப்ரெண்டு மாதிரி பழகிக்கிறாங்க. நயன்தாராதான் என்ன பாடுபட போறாளோ தெரியல. ஏய் வர போறியா இல்லையா? போடா. மா ஏமா உங்க பொண்ணு இப்படி இருக்கா? சரி விடு விடு, அவ ஏதோ விளையாட்டுத்தனமா பண்ணிக்கிட்டு இருக்கா. விடு விடு, சரியாயிரும். சரிம்மா. கொழுந்தனாரே, இந்தாங்க நயன்தாராக்கு வாங்கின நகை வந்து பாருங்க. அத வரேன் மைனி. அடேங்கப்பா, இது என்ன இவ்வளவு பெருசா இருக்கு? அது ஏதோ சோக்கரு புது மாடல்னு நெடுவாளியும் மாடல்னு எடுத்து வச்சிருக்காளுங்க. அது மட்டுமே 5 பவுன் வருதுப்பா. நல்லா இருக்கா? மைனி மாடல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா அவளுக்கு போட்டா எப்படி இருக்கும்னு தெரியலையே. சிம்பிளா 3 பவுனுக்கு 2 பவுனுக்கு நெக்லஸ் மாதிரி வாங்கியிருக்கலாம்ல. விக்கி, அது ஒரு செயின் போட்டாலே கழுத்து நரக்க அழகா இருக்கும்டா. ஏன் உனக்கு பிடிக்கலையா? இல்லம்மா, இவ்ளோ பெரிய செயின் அவளுக்கு நல்லா இருக்குமான்னு தெரியல, அதனாலதான். டேய், உனக்கு ஒரு விஷயம் திருப்தி இல்லைன்னா அது கடைசி வரைக்கும் சரியா இல்லைன்னு தான் சொல்லுவேன். இப்ப அளவு பாக்குறதுக்கு யார் பக்கத்துல இருக்கா? யாராவது கழுத்துல வச்சு அளவு பார்க்க சொல்லுவோமா? தம்பி விக்னேஷ், நம்ம அம்சாவுக்கு வேணும்னா கழுத்துல வச்சு பாப்போமா? அவளுக்கு 2 பேரும் ஒரே வயசு ஒரு மட்ட பிள்ளைய தானே. அவளுக்கு வச்சு பார்த்தா கூட எப்படி இருக்கும் என்னன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அட இது நல்ல ஐடியாவா இருக்கே. பாப்பா வாடா, உனக்கு வச்சு பார்க்கலாம். வேண்டாங்க அண்ணே, இந்த செயின் நயன்தாராக்கு நல்லா இருக்குங்க அண்ணே. அவர் மனசுக்கு அது சரியா வரல போல் இருக்குடி. சரி வா, வந்து வச்சு பாப்போம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்ல. சரிங்க வனசா அக்கா. ஜீவா எப்படிடா இருக்க? அக்கா நல்லா இருக்கேன்க்கா. நீங்க எப்படி இருக்கீங்க? மாமா பசங்கெல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்கோம்டா தம்பி. அங்க பாரு ஜீவா, அவளுங்க தான் விக்கிக்கு பாத்துருக்கிற பொண்ணு வீட்டுக்காரிங்க. விக்கி சொன்னாக்கா. பொண்ணு வீட்டுக்காரிங்க ரொம்ப மோசம் ஜீவா. எனக்கு அவளுங்கள சுத்தமா பிடிக்கல. ஏன்க்கா, பொண்ணு உங்களுக்கு பிடிக்காதா? அவளை மட்டும் இல்ல ஜீவா, அவ குடும்பத்துல எனக்கு யாரையுமே பிடிக்கல. நகைய வாங்கிட்டா வீட்டுல போய் பார்க்க வேண்டியதானே. கொழுந்த இப்பவே பார்க்கணுமா. கொழுந்த பார்த்து பொண்ணுக்காரிக்கு எப்படி இருக்கும் என்னமா இருக்கும்னு வச்சு பார்த்துட்டு இருக்காளுங்க பாரு. ஐயோ அப்பா, இவளுங்க அலப்பற தாங்க முடியலடா சாமி. ஆமா மைனி, கழுத்துல போட்டு பார்க்கவும் நல்ல லுக்கா நல்லாவே இருக்கே. அம்சாக்கு நல்லா இருக்குன்னா நயன்தாராவுக்கும் நல்லா தான் இருக்கும். பரவாயில்ல, அப்ப இதுவே ஓகே தான். எதுக்கு மாத்திக்கிட்டு? செஞ்சாந்து குழம்பெடுத்து தீட்டி வைத்த சித்திரமே, தென்பாண்டி கடல் குளித்து கொண்டு வந்த முத்தினமே, தொட்டாலும் கை மணக்கும் தென்பழனி சந்தனமே, தென்காசி தூரலிலே கண் விழித்த செண்பகமே, பெண்ணாக பிறந்த பல்லாக்கு நீயோ, 7 உலகில் ஈடாக யாரோ, நெஞ்சோடு கூடு கட்டி கூவும் குயிலோ.